வந்து திமுக அதிமுக மாற்றா வர்றாரு, அப்ப அவர் ஏதாவது மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் சொல்லி வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் வந்து வேறு. இப்ப இன்னைக்கு இருக்கிற விஜய் வந்து வேறு. தன்னை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்ம வந்து கனெக்ட் ஆகி எப்போது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பேச்சுகள்லாம் பாருங்களேன். அவருடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து பேசுவார். அது முடிஞ்ச உடனே அவர் வந்து கிளம்பி போயிடுவார். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்ட்டு. இங்கே மாற்றத்தை உண்டு பண்ணுற மாதிரி தெரியல. தன்னை வந்து மக்களாக கனெக்ட் பண்ணி அவங்களோட நம்ம இருக்கணும், அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கணும், நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போடு தான் விஜய் வந்து இருக்கிறார். விஜய் பேசுகிற அரசியல் வந்து கீழ்மட்ட அரசியல் தெரிஞ்சவங்க வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க. அவர் திமுகவை எதிர்த்து அவர் வந்து விமர்சனத்தை வைக்கிறாரு. அதே அதிமுகவில் இருக்கிறவங்களும் திமுகவை எதிர்த்து தான் விமர்சனம் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியும் திமுகவை எதிர்த்து தான் விமர்சனம் பண்றாங்க. ஏதாவது ஒரு தவறு வந்து திமுக செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த தவறுகளை சுட்டி காட்டி இதை வந்து நிவர்த்தி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்து கொண்டு போற ஒரு தலைவன் தான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. தீர்வே இல்லாம பொதுவா வந்து பேசுற தலைவனை யாருமே எதிர்பார்க்கல. விஜய்க்கு பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா வெறும் ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் இருக்குது. அரசியல் அனுபவம் வாய்ந்த ரசிகர்களாக இருக்காங்களான்னா கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சுக்கிட்டு திறந்து விட்டோம்னா குடு 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 குடுன்னு ஓடுறாங்களே தவிர மற்றபடி அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் அந்த மாதிரியான இதெல்லாம் ஓடுவாங்க. அண்ணனை பார்த்தா போதும், அண்ணனோட செல்ஃபி எடுத்தால் போதும், அண்ணனோட அந்த கூட்டத்துக்களை கலந்துக்கிட்டே அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அண்ணன் பேச்சை கேட்க யாருமே வரலை. விஜய் அண்ணாவை எதிர்பார்த்து எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரசிகர்களுக்காக விஜய் அண்ணா என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதா எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இப்ப நடிகராக இருந்தாரு, இன்னைக்கு தலைவராக மாறிட்டாரு. ஒரு ரசிகராக இருந்தவங்க தொண்டர்களாக மாறிட்டாங்க. அந்த தொண்டர்களுக்காவது கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கிறா அப்படின்னா அதுல 95% வந்து அரசியல் புரிதல் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே கிடையாது. இன்னும் விஜய் வந்து நடிகராக தான் பார்க்குறாங்க, தலைவராக பார்க்கல. அந்த விஜய் 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 அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திலேயே தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மாற்று அரசியல் நோக்கி வந்தவங்களா அவங்க தெரியல. ஆனால் உண்மையிலேயே விஜயனுடைய அரசியல் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. என்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாமல் அவங்க வந்து இன்னும் வந்து ரசிகர்கள் கூட்டமாக இருக்கிறாங்களோ அது வரையிலையும் வந்து விஜயனுடைய அரசியல் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த 2026 சட்டசபை தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போகும். இப்போ நடிகராக இருந்து நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஆட்சி அமைக்கலாம், அவருக்கு ஒரு மாசு இருக்கு விஜய்க்கு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க. சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கு. ஆனால் அரசியல் நடைமுறையில் அது சாத்தியமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாகணும் இல்லையா? இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசியலில் இருந்தார், நடிகராக இருந்தார் அப்படின்னா அரசியலையும் இருந்தார். திமுகவில் இருந்தார், உறுப்பினர் இருந்தார், மேடை பேச்சுக்கள் போனார், தனது படங்கள் மூலம் வந்து இது திமுகனுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாரு, கொடி சின்ன எல்லாமே சேர்த்தாரு. அந்த திரைப்படத்தை வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் அவர் வந்து பயன்படுத்திட்டாங்க. அடுத்த எம்எல்ஏவாக இருந்தார், கட்சியில் ஒரு பொருளாளராக இருந்தார். இப்படி வந்து கட்சிக்கு உள்ளேயே வந்து ஒரு பொறுப்புகளில் இருந்தவர், ஒரு நடிகராக இருந்தவர். அவர் வெளியில் வரும்போது மக்கள் வந்து ஆதரவு கிடைச்சது. அந்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு தொண்டர்களாக மாறும்போது அவருக்கு வந்து வெற்றி கிடைச்சது. விஜய்க்கு வந்து அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. புதுசாக வந்து ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அந்த கட்சி தொடங்கின உடனே ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போகிறாங்க. ஒழுக்கம் இல்லாத ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னா அது விஜய் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. என்னங்க திடீர்னு நீங்கள் ஒழுக்கமில்லாத ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போதும் அவங்களுடைய அவங்க எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன். விஜய் வர்றாரு அப்படின்னா விஜயனுடைய பேச்சை கேட்கறதுக்காக வர்ற கூட்டங்களா தெரியல, விஜயை பார்க்க வந்த கூட்டங்களாகவும் அவங்க வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நம்ம சமூக வலைதளங்களில் ஸ்டோரியை வச்சு பார்த்து ரசிக்கிற கூட்டங்களாகவும் தான் இருக்குது. விஜயனுடைய பேச்சை என்னைக்கு உட்காந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இவங்க வந்து ரசிகர்களாக இருக்கிறவங்க தொண்டர்களாக மாறுவாங்க. இன்னும் வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ விஜயுமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் வந்து ரசிகர்களாக தான் பார்க்குறாரு. அந்த ரசிகர்கள் வந்து நம்ம கட்சியை ஆரம்பிச்சிட்டோமே, அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு தகுந்த மாதிரி அரசியலை அவர் பண்ணவும் மாட்டேங்கிறார். திரையில எப்படி தோன்றியும் வந்து கைதட்டி ஆரவாரப்படுத்துகிற மாதிரி நடித்து பேசினாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு
ரசிகர்களுக்கு வந்து கைதட்டல் வாங்குற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசுறாரு. எப்போதுமே வந்து ரசிகர்களை சந்தோஷமா வச்சுக்கிறது ஒரு நடிகருடைய கடமை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு தலைவனாக மாறின பின்னாடியும் இது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றாம இன்னும் ரசிகர்களாக வச்சுக்கிறது அதை விட மிகப்பெரிய கொடுமை. விஜயனுடைய அரசியல் வந்து நீங்க பாருங்களேன், அதாவது ஒரு கட்டமைக்கிறார். எப்படி கட்டமைக்கிறார் அப்படின்னா, திமுக தமிழக வெற்றி கழகம் இது ரெண்டுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்கிறாரு. இதை இப்படி கட்டமைச்சுக்கிட்டே போனாதான் மக்கள் வந்து நம்மளை நம்புவாங்க அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இந்த பிம்பம்லாம் கூடிய விரைவில் வந்து உடஞ்சு போயிடும். ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா, ஒரு இதுல குறை சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்றதுக்கான ஒரு தலைவனை தான் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தீர்வுக்கான தலைவனா விஜய் இருக்காரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. விஜய் ரசிகர்களுக்கு நம்ம இதை மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா கோபங்கள் நிறைய வரும், வராமலாம் இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு நடிகருக்கு வந்து ரசிகராக இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய நடிகரை பார்த்து தவறாக யாரும் பேசினாங்கன்னா எனக்கு வந்து கோபம் வரத்தான் செய்யும். வராமல் இருக்கவே இருக்காது. அப்படி வராமல் இருந்தால் உண்மையான ரசிகராகவே இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நான் பேசுறது கூட விஜய் ரசிகர்களுக்கு வந்து கோபங்கள் வந்து ஏற்படாமல் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஏற்படும். என்ன விஜய் பற்றி இப்படி குறைச்சி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அரசியலை நீங்கள் பேசுங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும். விஜயனுடைய அரசியலை தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அரசியல் செய்கிறது மாதிரி தெரியல. இப்போ வந்து வேலூரில் வந்து பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். வேலூரில் பேசும்போது அவர் வந்து ஆளுங்கட்சியை பற்றி திமுகவை பற்றி நீங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னா, என் மீது பழி சொல்கிறதா நினச்சி தமிழக மக்கள் மீது பழி சுமத்துறீங்க, என் மீது அவதூறு பரப்புறதா நினச்சிக்கிட்டு தமிழக மக்கள் மீது அவதூறு பரப்புறீங்க, தமிழக மக்களும் நானும் வந்து ரத்தமும் சதையுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், மக்கள் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு. திமுகவை முழுக்க எதிர்த்து பேசுறாருன்னு வச்சுங்களேன். ஆனா பெரியாரை வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து அதிகமாக விமர்சனம் பண்றதை விட இன்னைக்கு விஜய் தான் அதிகமாக வந்து விமர்சனம் பண்றாரு. ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட பெரியாரை இப்படியெல்லாம் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் தான், மக்கள் தான் தமிழ்நாடு, என் மீது அவதூறு பரப்பு தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் மக்கள் மீது அவதூறு பரப்புறீங்க அப்படின்னா அதே வார்த்தை வந்து விஜய்க்கும் பொருந்தும் இல்லையா? அப்போ திமுக மீது நீங்கள் வந்து பழியை சுமத்துறீங்க அப்படின்னா அது திராவிட கொள்கையை உள்ளடக்கிய அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதா தானே அர்த்தம். அதாவது விஜய் என்ன பண்றாரு, மக்களோடு ரொம்ப கனெக்ட் ஆகி அப்படியே உருகி போய் இருக்காராமா. அதனால வந்து என் மீது சொல்றது பழிகள் எல்லாமே, அவதூறுகள் எல்லாமே, குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்க வந்து மக்கள் மீது சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு வந்து திசை திருப்புறாரு. மக்களை தான் வந்து திமுக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு திசை திருப்பி விட்டு நம்ம வந்து இந்த அரசியலை பண்ணி நம்ம வெற்றியை பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயனுடைய கணக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. விஜயனுடைய அரசியலை எதிர்பார்த்த ஆட்கள்லாம் நானும் ஒரு ஆள் தான். விஜய் வந்து புதுசாக வர்றாரு, ஏதோ மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு சொல்லிவிட்டு ரொம்ப எதிர்பார்த்து நான் காத்திருந்த சூழ்நிலையில், ஆனால் விஜய்க்கு சுத்தமாக அரசியல் தெரியலை. அவர் இன்னும் நடிகராகவே வந்து இருக்கிறாரு. கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை மட்டும் படிச்சுட்டு ஏற்ற இறக்கத்தோடு படிச்சுட்டு அதை அப்படியே கடந்து போயிடுறாரு. இன்னும் ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க, தொண்டர்களாக மாறலை. நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து அண்ணனுக்காக நான் உயிரை விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அரசியலை விஜய் வந்து முன்னெடுக்கிறாங்கன்னா, விஜய் எந்த இடத்துலையுமே வந்து ரசிகர்களை அரசியல் மயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த வித நினைப்பும் வந்து கிடையாது. கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, வேலூர் கூட்டத்தில் சொல்கிறாரு, நான் வந்து ஊருக்கு போகணும், அதனால என் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதிங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாரு. அதாவது நான் ஊருக்கு போகணும், என் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதிங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா என்ன பாக்குறதுக்கு நீங்க எத்தனையோ பேர் வந்து எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க. பார்க்க முடியாதவங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து வேலைப்பளு அதிகமா இருக்கு, அதனால வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதனால நீங்க மனசுல வச்சுக்கிறாதீங்க, நீங்க வாக்குகளை சேகரிங்க, என்னை முதலமைச்சராக்குங்க, கண்டிப்பா அவங்கள வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கலாம்.
அதுக்கடுத்து நீங்கள் வண்டிகளில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. எங்கேயும் வந்து கத்தாமல் கொள்ளாமல் கூச்சல் இடாமல் ஒழுக்கமாக நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் போய் உங்களுடைய தகவல் கிடைச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். எதுவுமே கிடையாது. நான் வந்து ஊருக்கு போகணும், என் வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவனை வந்து நான் இதுவரையிலும் பார்த்ததில்ல. ஆனால் விஜய் தான் முதலாக சொல்லியிருக்கிறாரு. இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. கரூர் விஷயத்தை வச்சு மற்றவங்க அரசியல் வந்து யாருமே பண்ண கிடையாது. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, கரூர் விஷயத்தை பற்றி அரசியல் பண்ணுறாரு. தமிழக முதல்வர் வந்து எல்லோருக்கும் நண்பன் சொல்கிறாரு. ஏங்க சார் நீங்கள் வந்து கரூர் விஷயத்தை மட்டும் ஏன் மீது பழிய போட்டீங்க அப்படின்னா, யாரை பார்க்க வந்த கூட்டம், யாரை பார்க்க வந்தாங்க, விஜய் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்க வந்தாங்க இல்லையா? கொஞ்சம் கூட விஜய்க்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட தலைவர் வந்து நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் இப்போ நாட்டினுடைய நிலைமை என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை பார்க்க அந்த கூட்டம் வந்துச்சு? கரூர்ல 41 பேர் செத்தாங்கல்ல, யாரை பார்க்கறதுக்காக வந்துச்சு? அதிமுக மீட்டிங் நடந்தது, திமுக மீட்டிங் நடந்தது, நாம் தமிழர் மீட்டிங் நடந்தது, மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து மீட்டிங் நடத்துறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து அசம்பாவிதங்கள் ஏற்படலை. ஆனால் விஜய் அவர்கள் வர்றாங்க, கூட்ட நெரிசலை அவரை பார்க்கறதுக்காக கூட்ட நெரிசலை சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்து போறாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கை கழுவிட்டு போற விஜய் நாளைக்கு இவருடைய அரசியல் வந்து வெற்றி பெற்று ஒரு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை ரசிகர்கள் வேணா வந்து இது நம்ம நடிகருக்காக வந்து முட்டு கொடுக்கலாம், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தர் முட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனா யோசிச்சு பாருங்களேன், யாரை பார்க்க கரூர் கூட்டம் வந்துச்சு, யாருனால இறந்து போனாங்க, அதை நீங்கள் அப்படியே வந்து திமுக மீது ஒரு குற்றத்தை சாட்டிட்டு நீங்கள் கை கழுவிட்டு போறீங்களே, நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படின்னா அப்போ கை கழுவிட்டு அவர் வாட்டில் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டாருன்னா அப்போ இது என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்துட்டு மக்கள் மத்தியில் வர்றாரு? அப்போ விஜய் நினைக்கிறது என்னன்னா, நம்ம மேலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறானுங்க ரசிகர்கள், அவங்கள வச்சு ஓட்டுகளை வாங்கி நம்ம செய்து முதலமைச்சர் ஆனால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் வந்து இருக்காரு. விஜய் அரசியல் ரொம்ப டேஞ்சருங்க. நன்றி, வணக்கம்.